ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய வங்கி கணக்கில் இனிமேல் 4 பேரை கூட நீங்கள் நாமினியாக நியமிக்கலாம். அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கி கணக்கு மற்றும் லாக்கருக்கு ஒரு நாமினியை உருவாக்க செயல்முறையை எளிதாக்கியிருக்காங்க. உங்கள் வங்கி கணக்கில் 4 பேரை கூட நீங்கள் நாமினியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேரும் முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிக்கப்பட்ட அந்த பங்குல அவங்க பணத்தை பெறலாம். உதாரணம் ஏ என்பவருக்கு 40% கிடைக்கும். அதே போல் நீங்கள் முடிவு செய்கிறத பொறுத்து பி என்பவருக்கு 30%, சி என்பவருக்கு 20%, டி என்பவருக்கு 10% உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் மரணத்திற்கு பிறகு அவர்கள் அதுக்கு ஏற்பவாறு பணத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் நபருக்கு மட்டுமே பலன் கிடைக்கும். அவர் இல்லை என்றால் அல்லது பணத்தை எடுக்க மறுத்தால் 2வது நபருக்கு அந்த உரிமை இருக்குது. பின்னர் 3வது நபருக்கும் 4வது நபருக்கும் அந்த உரிமை இருக்குது. வங்கி லாக்கரு அல்லது வங்கியின் பாதுகாப்பில் நீங்கள் வச்சிருக்கும் பொருட்களுக்கு ஒரு நியமனம் மட்டுமே செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் 4 பேர் நியமனம் செய்ய முடியும். நீங்கள் நினச்சா எந்த நியமனமும் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பிறகு ஒரு உரிமை கோருபவர் இருந்தால் அவர்கள் உயில், வாரிசு உரிமை சான்றிதழ் போன்ற ஆவணங்களை வழங்கினேன். இந்த வேலை நீண்டதாகவும் அலைச்சலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் வங்கியில் சிறிது பணத்தை டெபாசிட் செஞ்சுருந்தீங்கன்னா அது 10 ஆண்டுகளாக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாமல் இருந்துச்சுன்னா ஆர்பிஐயின் டிஇஏ நிதிக்கு அது செல்லும். ஆனால் இந்த பணத்தை உங்கள் வங்கியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அதுக்குண்டான ஆவணங்களை காட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பத்திரத்தில் பணத்தை முதலீடு செஞ்சு 7 ஆண்டுகளாக அதை எடுக்கலை அப்படின்னா அதன் மீதான வட்டியும் ஐஇபிஎஃப் நிதிக்கு அது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 ஆண்டுகளுக்கு ஏதேனும் ஈவுத்தொகை எடுக்கப்படாவிட்டால் அதுவும் ஐஇபிஎஃப்க்கு சென்றுவிடும். எனவே உங்கள் இறப்புக்கு பிறகு உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இருக்க உங்கள் வங்கி கணக்குக்கு மற்றும் உங்கள் லாக்கருக்கும் இப்போதே நீங்கள் நாமினிகள் நியமிச்சுங்க. ஏற்கனவே அது ஒரு நாமினியை நியமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. தற்போது அது நீங்கள் 4 பேரை கூட நாமினியாக நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நன்றி.